Again, again. கொழும்பு ரத்மலானை பகுதியில் போலீசாரினுடைய கட்டுப்பாட்டையும் மீறி ஒரு அதிசொகுசு வேன் ஒன்று அதிவேகமாக பயணம் செய்தது. இதை அவதானித்த போலீசார் அந்த வேனை நிறுத்தும்படி எச்சரிக்கை விடுத்த போதும் கூட அந்த வேனினுடைய சாரதி அதை கவனத்திற்கொள்ளாது அதிவேகமாக பயணித்திருக்கிறார். இப்படி பயணித்ததன் காரணமாக வீதி போக்குவரத்திலும் மிகப்பெரிய இடைஞ்சல் நிலைமை உருவாகி இருக்கிறது. அதே நேரம் அந்த வேனை பின்தொடர்ந்து சென்ற காவல்துறையினர் திரைப்பட பாணியில் தொடர்ச்சியாக அந்த வேனை பின்தொடர்ந்தே சென்று எச்சரிக்கை விட்டு அதையும் அந்த வேனுடைய சாரதி கேட்காதன் காரணமாக உடனடியாக போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி அந்த வேனையும் வேன் சாரதியையும் இப்போது தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வேன் சாரதி எதற்காக அவ்வளவு வேகமாக சென்றார், அந்த வேனிலே என்ன இருந்தது, இது தொடர்பான விசாரணைகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த வேன் குறிப்பிட்ட எந்த ஒரு சமிக்ஞை கட்டுப்பாட்டு விளக்குகளிலும் கூட நிறுத்தாமல் அதிவேகமாக பயணித்தது. இதன் காரணமாக பாரிய விபத்துகளும் கூட ஏற்பட இருந்தது. ஆனால் அந்த விபத்துகள் தவிர்க்கப்பட்டு யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் காவல்துறையினர் அந்த வாகனத்தை, அந்த வேனை பின்தொடர்ந்து சென்று இப்போது பிடித்திருக்கிறார்கள். அதே நேரம் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த அந்த வேனினுடைய சாரதி இப்போது அதி தீவிர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்று வருகின்றார். அந்த சிகிச்சைகளுக்கு பிறகுதான் அவர் எதற்காக வேகமாக சென்றார், அந்த வேனிலே என்ன இருந்தது, இது பற்றிய முழுமையான விஷயங்கள் தெரிய வரும். இலங்கையினுடைய காவல்துறை அதிகாரிகள் உயிரையும் துச்சமாக நினைத்து அந்த சந்தர்ப்பத்தில் புத்திசாதுரியமாக செயற்பட்டு அந்த குறிப்பிட்ட சந்தேக நபரையும் வேனையும் இப்போது தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தொடரும், போலீசாரினுடைய இப்படியான செயற்பாடுகள் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சட்டவிரோதமாக செயற்படுகின்றவர்களுக்கு எதிராக இலங்கை போலீசாரினுடைய நடவடிக்கைகள் இன்னும் விரைவுபடுத்தப்படும், துரிதப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.